ஏன் வேல் வச்சு பூஜை பண்றோம்னா, சாதாரணமாக வேலுக்கு பூஜை பண்ண முடியாது. உங்க வீட்டுல வேல் இருக்குன்னா உங்க வீட்டுல முருகன் இருக்கான்னு அர்த்தம். உங்க வீட்டுல வேல் இருக்குன்னா சத்தியமாக சாட்சாத் அந்த செந்தில் ஆண்டவன் வீட்டுல இருக்கிறான்னு அர்த்தம். அந்த வேலை சாதாரணமா பூஜை பண்ண முடியாது. காரணம், முருகனுடைய உத்தரவு இல்லாம பண்ண முடியாது. சாமி சொன்னார் அருணகிரிநாதர், இந்த வேலுக்கு யாரெல்லாம் பூஜை பண்றா, சுரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிடுக்கன் வினை சாடு. யாரெல்லாம் வாழ்க்கையில வினை கஷ்டம்னு வருதோ முதல்ல வேலை வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா வேல் நீங்க நினைக்கிற மாதிரி முருகன் மட்டும் கிடையாது, அது சாட்சாத் சிவஸ்வரூபம், சாட்சாத் சிவஸ்வரூபம். நம்ம என்ன பண்றதுன்னு உடஞ்சு நிக்கும் போது நமக்குன்னு சில வழிகளை தோன்றதுக்கு சில வழிகள் நடக்கும். அப்படிதான் இவர் என்னோட லைஃப்குள்ள வந்தாரு. இவர் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, என்ன சேஞ்சஸ் பண்ணாரு, இதெல்லாம் பத்தி நான் ஆராய்ஞ்சதே கிடையாது. இவர் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சுடா அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உண்மைதான். ஏன் நான் சொல்றேன், நமக்கு பின்னாடி பேசுறவங்க, நமக்கு முதுகுல குத்துறவங்களை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். நமக்குன்னு ஒரு பாதை உருவாக ஆரம்பிக்கும், அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றத யோசிக்கிறதுக்கு இவரு நமக்கு ஒரு வழி சொல்வாரு. அதுதான் அபிஷேகத்தை பார்க்க பார்க்க உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் நீங்கும். இது சத்தியம். இது யாருக்குமே தெரியாது. இதுதான் பெரிய எளிமையான பரிகாரம் ஐயா, மிக எளிமையான பரிகாரம் இது. உங்க உடம்புல எத்தனை வியாதி இருந்தாலும் ஒரு அபிஷேகத்தை பார்க்கணும். அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த அந்த பங்கு